அனைவருக்கும் வணக்கம். தமிழர் திருநாள் ஆன தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஓகேங்களா? ஸோ எஸ், நான் உங்கள் அருண். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் அண்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நிறையா பேர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். கரெக்டா? ஸோ நம்மளுடைய வாழ்க்கை கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு முடிவை நம்ம பண்ணிட்டோம். ஆனால் அதில் எந்த ஆஃபீஸரை நம்ம சூஸ் பண்ணணும், அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் தான். ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது கரண்ட்டில் ஓப்பனிங்கில் இருக்குது பார்த்தீங்களா? எஸ்எஸ்சி சிஜிஎல் வர்ற ஜனவரி 31 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வரைக்கும் யாராவது அப்ளை பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த பொங்கல் ஹாலிடேஸான இந்த வீக் முடிகிறதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா எப்போவுமே எஸ்எஸ்சி சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி மினிமம் ஒரு 7 to 10 டேஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நிறைய பேர் லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணுறதுக்காக உள்ளே வருவாங்க. சர்வர் பிஸி ஆகிடும். ஸோ அதனால லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கிடையாது. லாஸ்ட் மினிட்னா மற்ற எக்ஸாம் மாதிரி கடைசி நாள் கிடையாதுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் ஸ்லோவாகிடும். இது வரைக்கும் யாராவது அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இம்மீடியட்டாக அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. ஃபீ பேமெண்ட்லேருந்து எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இம்மீடியட்டாக பே பண்ணிடுங்க. ஓகேங்களா? வாங்க கைஸ், இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பட்டன் அண்ட் நான் பேசுகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா உங்களுடைய நண்பர்கள் நிறையா பேர் எஸ்எஸ்சிக்காக தயாராகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இப்போ எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடியவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி தான் யாருமே அப்ளை பண்ணாங்க. இப்போல்லாம் நிறைய அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவேர்னஸ் வந்துடுச்சு. நம்ம தமிழர்களான தமிழ் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு என்னது, கன்ஃபார்ம் நமக்கான போஸ்டிங் உள்ளே இருக்குது. ஓகேங்களா? உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம அட 247ல இட்ஸ் பொங்கல் ஹாலிடேஸ் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 82% வரைக்கும் உங்களால் ஆஃபர் கெட் பண்ணிக்க முடியும். அது எப்படி சார் 82% அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ Y249 அப்படின்ற என்னோட ப்ரொமோ கோட், இதை நீங்கள் மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மொபைல் ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் காயின்ஸையும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 82க்கு மேலே உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். மினிமம் 82% ஆஃபர் கிடைச்சிடும். ஸோ இம்மீடியட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், டெஸ்ட் சீரிஸ் டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி வீடியோ கிளாஸஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கான வீடியோ கிளாஸஸ், ஓகேங்களா, லைவ் கிளாஸஸ் அவைலபிள் இருக்குது. டெஸ்ட் சீரிஸ் அவைலபிள் இருக்குது. என்டிபிசிக்கு தேவையான டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்களா? வேணும் அப்படின்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி கிளாஸஸ் ஆல்சோ. ஓகேங்களா? ஓகே, முதல் விஷயம் நிறைய பேர் கேட்குது, சார் எஸ்எஸ்சி இதில் என்னென்ன ஸ்டேஜ் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது? இதை பற்றி ப்ரீவியஸாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன். அதில் சொல்லுற விஷயத்த ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உங்களுக்கே தெரியும், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எஸ்எஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் சென்ட்ரல் நம்ம எப்படி ஸ்டேட்டில் வந்து இருக்கக்கூடிய ஆஃபீஸ், கரெக்டாக இப்போ குரூப் 4 கிளியர் பண்ணுறவங்கலாம் விஏஓ போகிறாங்களா, அதோட இதே என்னது கம்பைன்டு, கரெக்டாக இட்ஸ் கம்பைன் பண்ணியிருக்கப்பட்ட ஒரு எழுத்து தேர்வு தான் அது. வந்து அதில் விஏஓ போகிறதுக்கு ஒரு கேட்டகரி இருக்காங்க. கரெக்டாக விஏ போகிறதுக்கு ஒரு மார்க் வாங்கியிருக்கணும். அது தவிர மற்ற ஆஃபீஸ்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஆகட்டும், யூனியன் ஆஃபீஸ் ஆகட்டும், நம்ம தாலுகா இதெல்லாம் தாலுகா ஆஃபீஸ், யூனியன் ஆஃபீஸ், அந்த மாதிரி இடங்கள் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுகளில், எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு தரப்புலேருந்து போடக்கூடிய எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது, அதிலே நம்ம ஸ்டேட் தரப்பில் இருந்தும் உள்ள எம்ப்ளாயிஸ் உள்ளே இருப்பாங்கல்ல, கரெக்டாக. ஸோ தாசில்தார் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ப்ரமோஷனில் தான் மேலே போயிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்கள மாதிரி ஆட்கள். இது குரூப் 4க்கு மட்டும் இல்லை, குரூப் 2க்கும் இதே தான். குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட், குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட், குரூப் 1 எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த மாதிரி பலதரப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுகளுக்குள்ளே போவோம். பார்த்தீங்களா? அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆஃபீஸுகள் நம்ம நிறைய இடத்துல கவனிச்சிருப்போம், சில இடங்கள்ல கவனிக்காமல் இருந்திருப்போம். மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆஃபீஸ் அப்படின்னு நம்ம கேட்டால் உடனே நமக்கு சொல்ல தெரிகிறது, மிஞ்சு மிஞ்சு போனால் என்ன சொல்லியிருப்போம் நம்ம, சிபிஐ. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், கரெக்டாக. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடதுப்பா. அதே மாதிரி வேறு ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா வேறு என்ன, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, ரயில்வே இருக்குது. இதை தவிர மிஞ்சு மிஞ்சு போனால் சில ஏதாவது பேங்க்கு, இந்த மாதிரி இடங்களை தான் நம்ம சொல்லுவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ தான் இருக்கா? ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது உள்ள. ஓகேங்களா? ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் கீழே இதே தான் அதுலேயும் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் கீழே ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி மினிஸ்ட்ரிஸ். டிஃபென்ஸ்குள்ளே போகணும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. டிஃபென்ஸில் எல்லாரும் துப்பாக்கி எடுத்து சுடுறது மட்டுமே வேலை கிடையாது. அவங்களுக்கு மூளைக்கு ஒர்க் தர்ற மாதிரியான போஸ்டிங்கும் இருக்குது. கரெக்டாக? அங்கே நீங்கள் எங்கள் ஃபீல்டுக்கே போக மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட்லி என்னது நமக்கான அந்த மாதிரி ஜாப்பும் இருக்குது. ஸோ ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒவ்வொரு போஸ்டிங்க்கும்
இங்கிருந்து தான் ஆள் ரெக்ரூட் பண்றாங்க. ரொம்ப சொல்லணும் அப்படின்னா நம்ம பாஸ்போர்ட் வாங்கியிருப்போம் கரெக்டா, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அவங்கெல்லாம் யாருப்பா, இட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஓகேங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸ்களுக்கும் தேவையான ஆஃபீஸர்ஸ்களை இங்கிருந்து தான் எடுக்கிறாங்க. இதில் உங்களுக்கே தெரியும் சிஜிஎல்ல பார்த்தீங்க அப்படின்னா சாரி எஸ்எஸ்பியை பொறுத்த வரைக்கும் சிஜிஎல் அப்படின்ற ஒரு போஸ்ட், சிஹெச்எஸ்எல் அப்படின்ற போஸ்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் அப்படின்ற போஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஸ்டெனோகிராஃபி, ஏகப்பட்ட இது வந்து சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. மெயினாக இந்த 3 நம்ம பேசுறது இந்த 3 தான் மெயினாக. என்னது சிஜிஎல் அப்படின்னா என்ன, கிராஜுவேட் லெவல், கிராஜுவேட் முடிச்சவங்க, ஒரு டிகிரி முடிச்சவங்க உள்ள போகிறது ஓகேங்களா. முடிச்சிருக்கணும், அரியர் வச்சிருக்க கூடாது, முக்கியமாக அதுதான். நிறைய பேர் கேட்குற டவுட் அதுதான். சார் நான் ஃபைனல் இயர் நான் அப்ளை பண்ணலாமா, நான் போன வருஷம் முடிச்சுட்டே எனக்கு ஒரு அரியர் இருக்கு நான் அப்ளை பண்ணலாமா, கம்ப்ளீட்டா உங்ககிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும் ஓகேவா. அண்ட் தென் சிஹெச்எஸ்எல் கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் +2 முடிச்சிருந்தால் அல்லது அதோட ஈக்குவலண்ட் முடிச்சிருந்தால் நீங்க உள்ள போறது. எம்டிஎஸ் அப்படின்றது 10th குவாலிஃபிகேஷன்ல உள்ள போறது. இதுதான். இதுல பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இங்க வரக்கூடிய அந்த போஸ்டிங் உடைய ஆபீசர் கேடர், கிளரிக்கல் கேடர், பியூன் கேடர் அந்த மாதிரி பிரிகிறது தான் இங்க வித்தியாசம். பெரிய வித்தியாசம் கிடையாது ஓகேங்களா. அவர் என்ன ஆஃபீஸர் கேட்டார் ஓகேங்களா. உங்களுடைய நண்பர், நீங்க சிஜிஎல் முடிச்சிருக்கீங்க, உங்க நண்பர் சிஹெச்எஸ்எல் முடிக்கிறாரு அப்படின்னா 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்குள்ள போறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன, நீங்க அவரோட ஒரு படி மேல இருப்பீங்க, அங்கே நீங்க ஆஃபீஸர். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சிஜிஎல் ஓப்பனிங்ல இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, சார் இந்த சிஜிஎல் ஓகே சார் நான் சிஜிஎலுக்கு அப்ளை பண்றேன். இதுல ஃபர்ஸ்ட் லெவல் ஓகே, எனக்கு டயர் 1 இந்த சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் எனக்கு டயர் 1 அப்படின்னு ஒரு எக்ஸாம், டயர் 2 அப்படின்ற ஒரு எக்ஸாம், அண்ட் டயர் 3 அப்படின்ற எக்ஸாம், அண்ட் டயர் 4 அப்படின்னு ஒரு எக்ஸாம் சொல்றாங்க. இதுல இது வந்து ஒரு சிங்கிள் எக்ஸாம். இதை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4 4 பேப்பர் எனக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி பென் அண்ட் பேப்பர்ல எழுதக்கூடிய ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன். அண்ட் தென் இது நமக்கு சிபிடி, அதாவது நம்மளுடைய ஸ்கில்ல செக் பண்ணக்கூடிய ஸ்கில் டெஸ்ட் கரெக்டா. ஸோ இத்தனை இருக்கு சார். 4 லெவல் நான் கிராஸ் பண்ணணும். இது யாருக்கெல்லாம் இப்படி வரும். இதுல பேப்பர் 1 பேப்பர் 2 சொல்றாங்க, இது யாருக்கு எழுதணும். ஸோ ஒன்றும் கிடையாதுப்பா. சிபிடி 1 இருக்குது பார்த்தீங்களா, அது கம்ப்ளீட்லி 100 மார்க்குக்கு நீங்க எழுத போறது. ஈச் 25 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு பார்ட்ல இருந்தும் கேட்பாங்க. ரீசனிங் அண்ட் தென் ஆப்டிடியூட், மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தென் ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த 4ல இருந்து ஈச் 25 கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. டோட்டலா 100 கேள்விஸ் எழுதுவீங்க. இதுல குவாலிஃபை ஆறீங்க பாத்தீங்களா மார்க் வைஸ்ல. இதுல மார்க் குவாலிஃபை ஆறவங்க எல்லாரையும் டயர் 2க்கு கூப்பிடுவாங்க. அவங்க எல்லாரையுமே டயர் 3க்கும் கூப்பிடுவாங்க ஓகேவா. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எடுக்கிற மார்க்கை பேஸ் பண்ணி டயர் 1 அண்ட் டயர் 2 ரெண்டுக்குமே கூப்பிடுவாங்க. சரி ஓகே சார், டயர் 1ல 4 பேப்பர் நான் எழுதணுமா, அதுதான் இங்க முக்கியம். டயர் 1ல டயர் 2ல பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இது ரெண்டும் கம்பல்சரி எல்லாருமே எழுதணும். அப்ப பேப்பர் 3 பேப்பர் 4 யார் சார் எழுதுறது அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்குள்ள வரும். இப்போ இந்த பேப்பர் 3 பேப்பர் 4 சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த பேப்பர்ஸ் எல்லாம் யாருக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் 8ல வந்து 2 போஸ்ட் கொடுத்திருப்பாங்க ஓகேவா. இந்த பேப்பர் 3 பேப்பர் 4 லெவல் 3 அதாவது லெவல் 8 அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே உங்க நோட்டிஃபிகேஷன்ல அந்த லிஸ்ட் ஆஃப் த போஸ்டிங் ஆர்டர் கொடுத்திருப்பாங்க. அதுல லெவல் 8 அப்படின்னு சொல்லிட்டு பே ஸ்கேல் வந்து கிட்டத்தட்ட 47,600 நினைக்கிறேன். வந்து 47,600ல இருந்து கிட்டத்தட்ட 1,51,000 சம்திங் வரைக்கும் இருக்கும் ஓகேவா. அப்ராக்சிமேட்டா சொல்லியிருக்கேன். 1,51,000 ரூபாய் சம்திங் அது இருக்கும். இந்த பே ஸ்கேல்ல ஒருத்தவங்க உள்ள வருவாங்க. யார் அப்படின்னு பார்த்தா 2 போஸ்ட் இருக்கு ஓகேவா. 2 விதமான போஸ்ட் இருக்கு. யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னு அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர் அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்னொன்னு அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரு ஓகேவா. இவங்க 2 பேரு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்ஓ அப்படின்னு ஒருத்தவங்கள சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ ஜேஎஸ்ஓ அப்படின்ற ஒரு ஓகேங்களா ஒரு போஸ்ட். இந்த போஸ்ட்டுகளுக்கு இவங்களுக்காக கொடுத்துருக்கப்பட்டு தான் இந்த எது லெவல் பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4. இதுல பேப்பர் 3 பேப்பர் 4 யார் சார் எழுதுவா அப்படின்னா, பேப்பர் 3 இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த ஜேஎஸ்ஓ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எழுதக்கூடியது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமி ஓரியன்டட்ல உங்களுக்கு வந்துடும்
ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது இந்த ஆடிட் ஆஃபீசர் இருக்காங்க பார்த்தீங்களா? சாரி அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆஃபீசர் வந்து அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஓரியன்டடா ஸ்ட்ராட்டஜிக்கல் எழுதுவாங்க. இதே நீங்க வந்து ஜேஎஸ்ஓ எழுதுறீங்க. ஜேஎஸ்ஓ தவிர மீதி ஆடிட் ஆஃபீசர் இருக்காரு பார்த்தீங்களா? அக்கவுண்ட் ஆடிட் ஆஃபீசர். அவங்க எழுதக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 4 அது கம்ப்ளீட்டா எக்கனாமி ஓகேங்களா? ஓரியன்டடா வரக்கூடிய டாபிக். இது 2 தான். ஓகேவா? அப்ப பேப்பர் 3 வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆஃபீசர் எழுதக்கூடியது. பேப்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நம்ம ஆடிட் ஆஃபீசர். சரி ஆடிட் ஆஃபீசருக்கு நம்ம எல்லாருமே எலிஜிபிளா சார்? ஏன்னா வந்து ஜேஎஸ்ஓக்கு அப்ளை பண்ணும்போது நீங்க ஜேஎஸ்ஓக்கு அப்ளை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து என்னது ஒரு சப்ஜெக்ட் ஸ்டாட்டிக்கலா வந்து நான் படிக்கல. 1 2வது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு பேப்பராவும் நான் படிக்கல. நான் அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாவும் படிக்கல. ஒரு சப்ஜெக்ட்டா வந்து நான் டிகிரிலயும் படிக்கல. நான் அதுக்கு எலிஜிபிளா? அப்படின்னா அது படிச்சவங்க மட்டும் தான் எலிஜிபிள். அது படிச்சவங்க நீங்க அப்ளை பண்ணுவீங்க. கரெக்ட்டா? ஸோ அப்ளை பண்றதுனால யாரும் தப்பு கிடையாது. நீங்க கிளிக் பண்றதுனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பின்னாடி நீங்க ஃபைனல் செலக்ஷன் போம்போது தான் கேட்பாங்க. என்னப்பா இப்படி அப்ளை பண்ணியிருக்க? இது மாரி வரலையே. அது அந்த மாரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு தான் அத அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்றது. ஓகே. இப்போ அடுத்தது என்னது நமக்கான ஆடிட் ஆஃபீஸ். ஆடிட் எல்லாருமே அப்ளை பண்ணாங்க சார். அது நமக்கு கேட்கவே இல்லையே. நான் அப்ளை பண்றேனா இல்லையான்னு கூட என்ட்ட கேட்கவே இல்லையே. அப்ப நான் எப்படி அதுக்குள்ள போறது? ஒண்ணும் கிடையாது. நீங்க சிபிடி 1ல அதாவது டயர் 1 எக்ஸாமினேஷன்ல மார்க் ஸ்கோர் பண்றீங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்கோரிங் ஆஃப் த மார்க் தான் அத வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஓகேவா? நீங்க அதுக்கு எலிஜிபிளா இல்லையான்றத அதுதான் முடிவு பண்ணும். அது எப்படி சார் அது முடிவு பண்ணும்? டயர் 1ஓட மார்க் எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரு கட் ஆஃப் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆடிட் ஆஃபீசர் இருக்காரு பார்த்தீங்களா? ஏஏஓ அவருக்கு வேற ஒரு ஆஃபீஸ். வேற ஒரு கட் ஆஃப். என்னது? கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்ராக்ஸிமேட்டா சொல்லணும் அப்படின்னா, மத்தவங்களுக்குலாம் 140 கட் ஆஃப் வருது அப்படின்னா, அவங்களுக்குலாம் 160 பிளஸ் எனக்கு வந்துரும். ஓகேவா? ஸோ இதுல நார்மல் போஸ்ட்டுக்கு போணும் அப்படின்னா, ஒரு 140 இது அப்ராக்ஸிமேட்டா தான்ப்பா சொல்றேன். ஒரு 140 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, யாரெல்லாம் ஒரு 160 பிளஸ் வர்றாங்களோ, ஓகேங்களா? அந்த மார்க் ஓகேங்களா? அந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாரி கட் ஆஃப் வைப்பாங்க. அப்போ 160 பிளஸ் யாரெல்லாம் ஸ்கோர் பண்றாங்களோ, 165 பிளஸ் யாரெல்லாம் ஸ்கோர் பண்றாங்களோ, அவங்கள கூப்பிடுவாங்க. நீங்க பேப்பர் 4 எழுத வரலாம். நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி ஓகே சார். நான் வந்து ஏஏஓ அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீசருக்கு நான் வந்து போறேன். இல்ல அக்கவுண்ட் ஆஃபீசருக்கு நான் போறேன். அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீசருக்கு. இங்க பேப்பர் 3 நான் எழுதுறேன். நான் எலிஜிபிள் ஆகல. என்னைய வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் பேப்பர்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். நான் என்ன பண்றது? உங்கள ஒண்ணும் வந்து தூக்கி அப்படியே வெளிய கடாசிட மாட்டாங்க. நீங்க பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஏன்னா அதுதான் முக்கியம். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 உடைய மார்க். ஓகேவா? இதுல எடுக்கிற மார்க்க வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மத்த போஸ்ட்க்கு கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அந்த பர்ட்டிகுலர் போஸ்ட்க்கு மட்டும் அந்த ஒரு பேப்பர கன்சிடரேஷன்ல எடுத்துக்குவாங்க. சரி ஓகே. இப்போ பேப்பர் 3 எப்ப சார் எவாலுவேட் பண்ணுவாங்க? எல்லாருமே உள்ள வந்துட்டாங்களே. நான் வந்து டயர் 1ல பாஸ் ஆறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர வந்து பேப்பர் 2க்கு வந்து கூப்பிடுறாங்க. தட் மீன்ஸ் டயர் 2க்கு என்ன கூப்பிடுறாங்க. செகண்ட் லெவல் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். நான் உள்ள போய் அதுல ஒரு ஆளா எழுதுறேன். நான் நல்லாவே பண்ணிட்டேன். இந்த 10,000 பேருடைய பேப்பரையும் எவாலுவேட் பண்ணுவாங்களா? அதாவது டயர் 3 ரிட்டன் எக்ஸாம் நம்ம எழுதுறோம் டிஸ்கிரிப்டிவ். அதுல நமக்கு எவாலுவேட் பண்ணுவாங்களா? அப்படின்னா பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேப்பர் 1, பேப்பர் 2 உடைய மார்க் இருக்கு பார்த்தீங்களா? அண்ட் இந்த மார்க் டயர் 1 மார்க் இது 2யும் கம்பைன் பண்ணி நீங்க எலிஜிபிளா அடுத்த லெவலுக்கு போறதுக்கு தயாரா அப்படின்றத பார்த்து தான் உங்களுடைய பேப்பர் 3 இருக்கு பாத்தீங்களா? தட் மீன்ஸ் டயர் 3 உடைய பேப்பர் இருக்கு பாத்தீங்களா? டிஸ்கிரிப்டிவ் நீங்க எழுதிருப்பீங்கல்ல, அத எவாலுவேட் பண்ணுவாங்க. எங்க நீங்க முன்னாடி எழுதியிருக்கக்கூடிய எக்ஸாமினேஷனுடைய மார்க் பெஸ்ட்டா இருக்கணும். அதனால தான் டயர் 1 எக்ஸாம் மார்க்கும் சரி, டயர் 2 உடைய மார்க்கும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச வரைக்கும் டயர் 1ல நல்ல பீக்ல ஹை வைங்க மார்க்க எடுத்துக்கோங்க. ஸ்கோரிங் நல்லா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன். அப்போ இந்த 2ம் வச்சு அடுத்த டயர் 3 எனக்கு எவாலுவேட் பண்ணுவாங்க. சரி சார் நான் எவாலுவேட் ஆயிட்டேன். இப்போ உள்ள போறேன். அடுத்த ப்ராசஸ் என்ன? நம்மளுடைய ஸ்கில் டெஸ்ட். இங்க தான் உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். அது ஒண்ணு உங்க ஸ்கில் டெஸ்ட்க்கு முன்னாடி நடக்கலாம் அல்லது பின்னாடியும் நடக்கலாம். அது அவங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஜ பொறுத்து. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நமக்கு ஸ்கில் டெஸ்ட்க்காக ஒரு 150 பேர கூப்பிட்டுருக்காங்க. ஒரு 3 ஸ்லாட்டு. ஒரு ஸ்லாட்டுக்கு 50 பேர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா, அன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ பொறுத்து ஃபர்ஸ்ட் எல்லாரையும் சர்டிபிகேட்ட வெரிஃபை பண்ணிட்டு ஸ்கில் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண விடு.
இல்ல ஸ்கில் டெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ண வைப்போம். அடுத்து முடிச்சுட்டு வர வர நம்ம செக் பண்ணிக்கலாம். அது எப்படி வேணாலும் அவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் உள்ள போற எல்லாருமே என்னது சர்டிஃபிகேட்ட வெரிஃபை பண்ணணும். அங்க வெரிஃபை பண்ணி நீங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்ட்டா இங்க காட்டினா மட்டும் தான் நீங்க என்னது ஃபைனலிஸ்ட் ஆக முடியும். ஓகேவா? அதுதான் இங்க நடக்கிறது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அந்த டாக்குமெண்ட் அப்பதான் நமக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் ஆகட்டும், நம்மளுடைய டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே எங்க கையில ஒரிஜினலா வச்சிருக்கணும். ஓகே, இதெல்லாம் ஓகே. இது வரைக்கும் ஓகே சார். இப்போ நான் டிபார்ட்மெண்ட்டை எப்படி செலக்ட் பண்றது? எல்லாமே கவுன்சிலிங் மாதிரி தான். ஓகேவா? டிபார்ட்மெண்ட்டை நீங்க தான் சூஸ் பண்ணுவீங்க. இந்த சூஸ் பண்ணுறதுல தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என்ன டவுட் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் கேட்டது தான், சார் நான் இப்போ வந்து நான் வந்து ஒரு சிபிஐக்கு போகணும்னு நினைக்கிறேன். நான் போக முடியுமா? அப்ப சிஜிஎல் எழுதுனீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி மூலியமா தான் இந்த சிபிஐ ஆஃபீஸர், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இதுக்கு உள்ள அலோ பண்றாங்க. ஓகேங்களா? அது நம்மளுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லயே நீங்க பார்த்திருப்பீங்களே. அதுல வந்துட்டு அந்த நோட்டிபிகேஷன் டீடைல்லே உள்ள கொடுத்துருப்பாங்களே, என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே நீங்க பார்த்திருப்பீங்க. கரெக்டா? அதே இது நம்மளுடைய போதைப் பொருள் தடுப்பு, தட் மீன் நார்காட்டிக்ஸ். கரெக்டா? ஸோ அதுக்கு இங்கே தான் ஆள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் உள்ளே போகணும் சார். இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு இந்த பே ஸ்கேலை வச்சும் சரி அண்டு இந்த மார்க் பேஸை வச்சு பார்க்கும்போதே எனக்கு இந்த ஆடிட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் ஆகட்டும் இவங்கெல்லாம் ஹை லெவல் அப்படின்றது எனக்கே நல்லா தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா மார்க்கும் ஜாஸ்தியாக இருக்குது, பே ஸ்கேலும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அவங்களுடைய கெத்து வேறு லெவலில் இருக்கும். ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது ஓகே. சரி சார், எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு மார்க் வரல. ஸோ அட்லீஸ்ட் நான் வந்து அடுத்த லெவல்லையாவது நான் உள்ளே போயிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு மார்க்கு கிட்டத்தட்ட பாயிண்ட்ல எனக்கு போயிடுச்சு. எனக்கு கீழே அடுத்த லெவலுக்காவது போகணும். இதில் என்னென்னலாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் சூஸ் பண்ணும்போது எதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும், அதெல்லாம் தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ கேட்டகிரி பி, அதாவது குரூப் பி அப்படின்ற அந்த என்னது வரக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே, குரூப் பிங்கிற போஸ்ட்டில் வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பே ஸ்கேலில் நல்ல ஒரு இதுதான். ஓகேவா? இதில் அக்கௌண்ட் ஆஃபீஸர் ஆகட்டும் இல்லை ஆடிட் ஆஃபீஸர் ஆகட்டும் இவங்க மட்டும் கொஞ்சம் மார்க் ஜாஸ்தி. அவங்க வந்து ஏன் அப்படின்னா வந்துட்டு அந்த சிஏஜின்னு சொல்லக்கூடிய காம்பலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள போயிடுவாங்க. மற்றபடி அதர் மினிஸ்ட்ரி கீழே மீது எல்லா போஸ்ட்டுமே நமக்கு வந்துடும். இதில் நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்குது, அதே மாதிரி டிஃபென்ஸ் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அதனுடைய இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே இங்கே வந்துடுது நமக்கு. இதில் இன்டெலிஜென்ட் பியூரோ ஐபி இருக்குது நமக்கு. கரெக்டாக? மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே உள்ள இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்குது, ஏஎஃப்ஹெச்கியூ ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுவும் நமக்கு உள்ள வந்துடும். அதே மாதிரி அனதர் மினிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதுல ஒரு சில போஸ்டல் டிபார்ட்மெண்ட் உள்ள வந்துடும். கரெக்டா? சென்ட்ரல் பியூரோ, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் சிபிடிடி அவங்க உள்ள வந்துருவாங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு கரெக்டா, சிபிஐடி சிபிடிடி எல்லாமே நமக்கு உள்ள வந்துருவாங்க. கரெக்டா? ஸோ இதுல ஒரு சில போஸ்ட், தட் மீன்ஸ் என்னது, இந்த இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள போகணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி இது நார்காட்டிக்ஸ்குள்ள உள்ள போகணும்னு நினைக்கிறேன், போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்குள்ள நம்ம போகணும் அந்த மாதிரி உள்ள போகணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி என்னது நமக்கான என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் இவங்களுக்குள்ள போகணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்குள்ள போறவங்களுக்கு என்ன நடக்கும், நம்மளுடைய மெடிக்கல் டெஸ்ட் அண்ட் பிசிக்கல் டெஸ்ட் நமக்கு நடக்கும். என்னென்ன நடக்கும்? வாக்கிங் 20 நிமிஷத்துல 1 கிலோமீட்டர் நடக்கணும். சைக்கிளிங் 3 கிலோமீட்டரை அரை மணி நேரத்தில் நீங்க ஓட்டி காட்டணும். ஒரே நிமிஷம், அது வேணா உங்களுக்கு நான் காட்டுறேன். எஸ், இவங்க எல்லாருக்கும் அது நடக்கும். ஸோ அண்டு கிளாஸ் போட்டிருந்தாலும் சரி, கிளாஸ் போடலைனாலும் சரி, அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. இந்த அளவுல எனக்கு பார்வை இருக்கணும் அப்படின்ற எல்லாமே அனாக்ஸ்னரி 15 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன்ல கடைசி பார்ட் அதுதான்ப்பா. நம்மளுடைய இதோட கடைசி பார்ட் அதுதான். ஓகேவா? அந்த இடத்த நீங்க கவனிக்கணும். ஓகேங்களா? என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன தேவை, இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவா கொடுத்துருப்பாங்க. இந்த அனாக்ஸ்னரி 15 நான் 1 செகண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். ஸோ இதுதான் நம்மளுடைய அனாக்ஸ்னரி 15 அப்படின்றது. சரி, ஓகே. இதுல என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் physical standard for the post of the inspector, central access examiner, preventive officer, inspector, ஓகேங்களா, and sub inspector in CBN, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் நார்காட்டிக்ஸ்ல வர்றவங்க இவங்க எல்லாருக்குமே மேல் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஹைட் வந்து 157.5. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஹைட் நான் இல்லை சார், கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பேன், என்னால் நான் வந்து குண்டாக இருப்பேன், என்னால் ஓடலாம் முடியாது, என்னால் சைக்கிளிங் பண்ண முடியாது, எனக்கு பார்வை கோளாறுல எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த டிபார்ட்மெண்ட்டுகளை தேர்வு செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் உள்ள செலெக்ஷன் ஆகி உள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை வைப்பாங்க.
இங்கே நீங்கள் ஃபெயில் ஆனால் கூட தூக்கி டேரெக்டாக வெளியே போட்டுருவாங்க, வேறு போஸ்ட்டுக்கெலாம் மாற்ற மாட்டாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கும், ஏன்னா இதை நீங்கள் தான் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ 157.5 இருக்கணும், செஸ்ட் வந்து 81 இருக்கணும், ஃபுல்லி எக்ஸ்பாண்டட் வித் த மினிமம் எக்ஸ்பாண்ட் தான் 5. இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது என்னது நமக்கு 5 சென்டிமீட்டர் விரியணும் அப்படின்ற சொல்கிறாங்க. அண்ட் என்னது ஹைட் ரிலாக்ஸபிள் ஃபார் த 5 சென்டிமீட்டர் கேஸ் ஆஃப் த. ஸோ ஒரு சில மெம்பர்களுக்கு நம்ம கொடுத்த இது நம்ம எஸ்டி கேட்டகரி நமக்கு மற்ற ஒரு சில இடங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நீ கம்மியாக கூட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட் வாக்கிங் 1600, சாரி 1 கிலோமீட்டர் கிடையாது, 1600 மீட்டர், 1600 மீட்டர், 1.6 கிலோமீட்டர் 15 மினிட்ஸில் நீங்கள் நடக்கணும். ஓகேவா? வாக்கிங் இந்த ஸ்லோவாக ஓடுவாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே தான். அண்ட் தென் சைக்கிளிங் 8 கிலோமீட்டரை நீங்கள் என்ன பண்ணணும், 30 நிமிஷத்தில் கடந்து போகணும். இது என்னது ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஹைட்டு 152, வெயிட் வந்து 48 கேஜி இருக்கணும். ஓகேவா? இங்கே மென்னுக்கு என்னது வெயிட் கேட்டகரி கொடுக்கல, பட் வெயிட் நல்லாவே ஒரு ஆவரேஜ் வெயிட் அந்த ஹைட்டுக்கு தகுந்த ஒரு வெயிட் உங்ககிட்ட இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் 48 கேஜி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஹைட் ரிலபிலிட்டி வந்து 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? வித் ரிலாக்ஸபிள் யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அண்ட் தென் ஃபிசிக்கல் பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோமீட்டர் இன் 20 மினிட்ஸ். நம்ம வந்து இது மேல் பர்சனாக இருந்தாங்கன்னா 1.6, மேல் ஃபீமேலாக இருந்தால் 1 கிலோமீட்டர் 20 மினிட்ஸில் அவங்க நடக்கணும். அண்ட் சைக்கிளிங் 3 கிலோமீட்டர் இன் 25 மினிட்ஸில் அவங்க போகணும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நோட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டர் என்னது இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே. அண்ட் தென் பர்சன் வித் த டிசேபிள் ஃபார் த இது டிசேபிலிட்டி இருக்கக்கூடாது, மீட் த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இந்த ஹைட், செஸ்ட் அண்ட் வெயிட் அஸ் த ப்ராசஸ் ஃபார் த டிசேபிலிட்டி. ஹவவர் இது எல்லாமே அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகேவா? ஓஎல் அண்ட் ஓஎல் கேட்டகரி எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அண்ட் தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், நம்மளுடைய சிபிஐ. கரெக்டா? ஸோ மென்னாக இருந்தாங்க அப்படின்னா ஹைட் வந்து 165 இருக்கணும், உமனாக இருந்தால் 150 இருக்கணும், செஸ்ட் வந்து 76 இருக்கணும். அண்ட் தென் விர்சன் எதுக்கு, இதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிபிஐக்கு ஐ சைட் வந்து வித் ஆர் வித்தவுட் கிளாஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. நீங்கள் கிளாஸ் போட்டிருந்தாலும் சரி, கிளாஸ் போடலைனாலும் சரி, எனக்கு 6/6 இந்த ஒன் த அனதர் ஒன் 6/9 அது எல்லாமே அந்த கண் பார்வை உள்ளவங்களுக்கு தெரியும். நார்மலாக எல்லாருமே கண்ணாடி போடல அப்படின்னாவே ஒரு பிரச்சனை இருக்காது. டீடைல். ஓகேங்களா? என்னது இது டிஸ்டன்ஸ் வெர்ஷனாக இருந்தால், இதே வந்து நியர் வெர்ஷனை வந்து என்ன பண்ணணும், 0.6 ஒன் ஐ த 0.8 இன் அனதர் ஐ இருக்கணும். இதுதான் அவங்களுடைய கண்டிஷன். த அனதர் ஒன் பார்த்தோம் அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, நம்மளுடைய NIA இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள போகிறதுக்கு மென்னாக இருந்தாலும் 170 இருக்கணும், உமனாக இருந்தால் 150 இருக்கணும். அண்ட் நமக்கு என்னது இட்ஸ் ஹில்ஸ்மேன் அண்ட் டிராவல்ஸாக இருந்தால் நமக்கு வந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் ரிலாக்ஸபிள் கிடைக்கும். செஸ்ட் வந்து 176 இருந்தால் போதும். விசன் வந்து வித் கிளாஸ் ஆர் வித்தவுட் கிளாஸ் எனிபடி ஒன், ஏதோ ஒன்று. ஓகேங்களா? ஸோ இதனுடைய நோட் எல்லாமே டீட்டெயில் கொடுக்குறாங்க. அப்போது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னது உங்களுக்கு, ஸோ அந்த ஒரு விஷயங்களை ரொம்ப கிளியராக நீங்கள் படித்து பார்த்துட்டு தான் அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் எடுக்கிற டிபார்ட்மெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் பார்த்து தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்க போகிறீங்க. அப்போது இதை யாரும் வந்துட்டு செலக்ட் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா உங்களை டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை வந்துட்டு நீங்கள் நான் இங்கே ஃபெயில் ஆகிட்டேன் எனக்கு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை கொடுங்க நான் தான் மார்க் எடுத்திருக்கேனே அப்படிலாம் கேட்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு டீட்டெயிலை வந்து தெளிவாக அங்கே கொடுத்துருக்காங்க. எஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உள்ளே போகும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத. ஓகேங்களா? ஸோ இதுதான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உள்ளே போவீங்க. ஆல் த கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைட் ஃபார் த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் ரெக்வயர்ட் டு த அப்பியர் இன் தி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அலாங் வித் த என்னது ஃபோட்டோ காப்பி அண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் தி என்னது அந்த பார்ட்டில் வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. 14.6 வந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எனக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் டீடைல் போஸ்ட் ஆஃப் த வேரியன்ஸ் போஸ்ட் ஆஃப் த இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்னது ஸ்பெசிஃபைட் ரெக்ரூட்மெண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட். ஓகேங்களா? இந்த பார்ட் தான் ரொம்ப முக்கியம். எது எதுக்கு இன்ஸ்பெக்டர் சிபிஐசி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினர் ப்ரிவென்சிவ் ஆஃபீஸர், அதே மாதிரி சிபிஎன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் நார்காட்டிக்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் அதே நார்காட்டிக்ஸ், அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதே SBI. ஓகேவா? NIA நேஷனல் ஏஜென்சி சொன்னேன் பார்த்தீங்களா, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்களுக்கு. ஓகேங்களா? இவங்க எல்லாத்துக்குமே அதுதான் கீழே நான் மென்ஷன் பண்ணேன். ஓகேங்களா? இந்தந்த போஸ்ட்டுக்கு இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், இதை நீங்கள் பாஸ் பண்ணாதான் உள்ளே போக முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் என்ன கொடுத்துருவாங்க, அந்த கேண்டிடேட் மஸ்ட் ensure the fulfill the recruitment physical standard physical test and medical standard before given the preference option. The measurement standard for the physical test and medical test will be the conductor of the user department after final selection. ஓகேங்களா? after final selection nomination of the candidate staff selection commissions.
If the candidate fail in such test, his or her candidate will not subsequently is considered for any other post of the department. எனது எந்த வேறொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்கள கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ என்னது, ஸோ ரொம்ப கிளியராக இருந்துக்கணும், எது இதில் நம்ம போகணும், எதில் நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்றத ரொம்ப கிளியராக இருந்துக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இப்போ இதனுடைய என்னது நம்மளுடைய செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் இதில் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது, இதில் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு மேலேயே உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த பேப்பர் 1 பேப்பர் 2 அந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா இட்ஸ் குவான்சிபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல். ஓகேங்களா? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் பேப்பர் 4 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபினான்சியல் அண்ட் எக்கனாமிலேருந்து மட்டும். இது எங்கே அப்படின்னா நம்மளுடைய ஏஏஓக்காக. ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஸோ போஸ்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய என்னது அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் இஸ் த பெஸ்ட். ஓகேவா? எல்லாருடைய கனவுமே இந்த எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுடைய ஒரு 50 to 60% மேலே ஒரு கனவாக இருக்கும், இதுக்குள்ளே உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னது, ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? இன்டெலிஜென்ட் பீரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே உள்ள போனீங்கனாலும் சூப்பர். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்குள்ள போனால் வேற லெவல். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்டெலிஜென்ட் பீரோக்குள்ள போனாலும் சரி, ஐபிக்குள்ள போனாலும் சரி, சிபிஐக்குள்ள போனாலும் சரி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்குள்ள போனாலும் சரி, இல்லை ஹெச்கியூக்குள்ள போனாலும் சரி, அண்ட் தென் என்னது நம்மளுடைய டேக்ஸ் கூட பிரச்சனை கிடையாது. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் இருக்கும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அது கூட பிரச்சனை. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு சில நகரங்களில் மட்டுமே வச்சிருப்பாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் மோஸ்ட்லி வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அப்போது ரெடியாக இருந்துக்கணும். என் சொந்த ஊரை விட்டு நான் வெளியூருக்கு போய் வேலை பார்க்க நான் தயாராக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். இல்லை சார் எனக்கு சொந்த ஊரில் என் வீட்டு பக்கத்தில் எனக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ அது ஒரு மாதிரி பார்த்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக எது வரும். இப்போ அதர் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு வருது அப்படின்னா அசிஸ்டன்ட் இன் அதர் மினிஸ்ட்ரிஸ்னால் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்னது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது கேட்டா. ஸோ ஃபெர்டிலைஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஆட்கள். ஓகேங்களா? அங்கே அசிஸ்டண்ட்டாக இங்கேருந்து தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இட்ஸ் அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர். ஓகேங்களா? இட்ஸ் சப் இன்ஸ்பெக்டர். நான் சொன்ன அந்த என்னது இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து செலக்ட் பண்ண வேண்டிய டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே. ஆனால் வந்துட்டு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இது எல்லாமே பார்த்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆகட்டும், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் என்னது நார்காட்டிஸ்ட் ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், எல்லாமே வேற லெவல் போஸ்ட்டு, எல்லாமே ஹை லெவல் மரியாதை அப்படின்றது வேற லெவலில் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ எஸ் நம்ம குரூப் 1 எக்ஸாமினேஷன், நிறைய பேர் குரூப் 1 எக்ஸாமினேஷனை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல ஏகப்பட்ட போஸ்ட் இருக்குப்பா. கரெக்டா? ஏகப்பட்ட போஸ்ட் இருக்கு. ஆனால் எந்த போஸ்ட்டுக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கூட இது கிடைச்சா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிசி டிப்யூட்டி கலெக்டர், கரெக்டா, இந்த டிசிக்கு எல்லாரும் போட்டி போடுவாங்க. ஏன் இந்த டிசிக்கு போட்டி போடுறாங்க? ஒருவேளை இதுல மிஸ் ஆனா கூட நிறைய பேர் அடுத்தது போடுறது டிஎஸ்பி. கரெக்டா? டிப்யூட்டி கலெக்டர் அல்லது டிஎஸ்பி. ஏன் இந்த போஸ்ட்டுக்கு எல்லாரும் போட்டி போடுறாங்க? ஏன் அப்படின்னா கலெக்டருக்கு, ஏன்னா இந்தியாவிலே ரொம்ப வந்து ஒரு மரியாதை தக்க ஒரு போஸ்ட், நம்ம படிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ள போறதுன்னு நினைச்சா இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் கலெக்டர் அப்படின்னா ஒரு தனி மரியாதை இருக்குது. கரெக்டா? அதுக்கு அடுத்த லெவல்ல, அந்த கலெக்டருக்கு அடுத்த லெவல்ல நம்ம தமிழ்நாடு தரப்புல இருந்து ஒரு எக்ஸாம் கிளியர்னா அது ஆல் ஓவர் இந்தியா யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற எக்ஸாம். அதுக்கு அடுத்த லெவல்ல உள்ள போகும்போது டிசியா உள்ள போனா நமக்கு மரியாதை நல்லா கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது சம்பளமும் ஜாஸ்தி. மூணாவது யாருக்கும் இல்லாத சில சலுகைகள். என்னென்னது? உங்களுக்குன்னு தனியா ஒரு கார் கொடுத்துருவாங்க, கெஸ்ட் ஹவுஸ் கொடுப்பாங்க. கலெக்டரோட கெஸ்ட் ஹவுஸ் நீங்க பார்த்தது இல்லை, நான் ஒரே ஒரு தடவை வெளியில இருந்து பார்த்துருக்கேன். எங்க அப்படின்னா நம்ம உதகமண்டலத்தில் ஊட்டியில் இருக்கக்கூடிய கலெக்டரோட கெஸ்ட் ஹவுஸை வெளியிருந்து பார்த்துருக்கேன். இதுதான் கலெக்டரோட கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வேற லெவல். உள்ள தோட்டம்லாம் வச்சு வேற லெவலில் இருக்கும். அவங்களுக்குன்னு தனியாக வந்து வேலையாட்கள் அவங்க நிறைய வச்சுருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அதை தாண்டி அதே கிட்டத்தட்ட மரியாதை எல்லாமே இந்த டிசிக்கும் கிடைக்கும். அவங்களுக்கு குவார்டர்ஸ் கிடைக்கும், வேலையாட்கள் கிடைப்பாங்க, உதவியாளர். ஓகேங்களா? வேலையாளர்லாம் உதவியாளர், அவங்களுக்கு ஒரு உதவியாளர் இருப்பாங்க, அண்ட் கார் தனியாக கொடுத்துருவாங்க. இது எல்லாமே கிடைக்கும். அண்ட் தென் டிஎஸ்பின்னு வரும்போது அப்சல்யூட்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் வெஹிக்கிள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு கார் இருக்கும், குவார்டர்ஸ் இருக்கும், பட் உதவியாளர்கள்லாம் யாரும் தனியாக அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் அதை தாண்டி டிசியை விட ஒரு ஸ்டெப் கம்மி தான் எப்படினாலும் பார்த்தாலும்.
கரெக்ட் தானே? 2 பேரும் ஒரே எக்ஸாம் தான் கிளியர் பண்றாங்க. ஒரே மாதிரி போஸ்ட் ஈக்குவலன்ட் போஸ்ட் தான் போறாங்க. இருந்தாலும் டிசியோட லெவல் வேற. கிட்டத்தட்ட அதுதான்ப்பா இங்கேயும் நமக்கு. இந்த ஐபிக்குள்ள போனாலும் சரி, மத்த டிபார்ட்மெண்ட்குள்ள போனீங்கனாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கிறது என்னது உங்களுக்கு? அந்த மரியாதை என்பது வேற லெவல்ல இருக்கும். ஆனால் நீங்க ஒர்க் பண்ண போற லொகேஷன் அப்படின்றது பர்ட்டிகுலர் ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கும். சிபிஐ எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தான் இங்க வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு வருவாங்க. மத்தபடி இந்த சிபிஐ எங்க வரமாட்டாங்க. இப்ப நமக்கு நார்மலா பார்த்தீங்கன்னா, சிபிஐ ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம சென்னைய தான் சொல்லுவோம். தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும். கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல தான் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் இருக்குமே தவிர, எல்லா இடங்கள்லயும் அது இருக்காது. ஓகே. ஸோ இந்த மாரி பார்த்து செலக்ட் பண்ணணும். 2வது பிசிக்கல் ரொம்ப முக்கியம். இது 2க்கும் எனக்கு ரொம்ப நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன். நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னா, அத நீங்க குடுத்துக்கலாம். அதர்வைஸ் அடுத்தது நீங்க பண்ண வேண்டியது மத்த டிபார்ட்மெண்ட். இது இந்த லெவல் பி எல்லாமே அந்த லெவல் 6 லெவல் 8ல இருந்து 1 பை 1 ரொம்ப வித்தியாசம் கிடையாது. கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். பட் இருந்தாலும் அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி அது எல்லாமே உங்களுக்கு போஸ்டிங் வேரி ஆகும். போஸ்டிங் எல்லாமே என்னது? அந்த ப்ரமோஷன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க சூஸ் பண்ண வேண்டியது இந்த ஒரு ஆர்டர்ல தான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும், எது உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ அத தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஏன்னா வந்துட்டு நான் வந்து சிபிஐ உள்ள போகணும்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹைட் வெறும் 150 தான் வச்சிருக்கேன். நான் போலாமா? யோசிச்சு பாருங்க. எனக்கு ஹைட் இல்ல, வெயிட் வந்து அண்டர் வெயிட்டா இருக்கேன் நானு. நான் பாடி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். கண்ணாடி போட்டிருக்கேன். நான் எப்படி உள்ள போக முடியும்? ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு தடவை நீங்க ஃபைனல் ப்ராசஸ் போறதுங்கிறது எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு விஷயம். அந்த இடத்துல ஒரு இடையூறு வந்துட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால செலக்ட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்கம் டாக்ஸ்லாம் போனீங்கன்னா வேற லெவல் மரியாதை. ஓகேங்களா? இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னா என்னது? நீங்க தான் ரெய்டுக்கே போவீங்க. ஓகேங்களா? ஸோ இன்கம் டாக்ஸ் ரெய்டு அப்படின்னு சொல்லி நம்மளாம் டிவில பார்த்துருக்கோமே, அதெல்லாம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மரியாதை என்பது வேற லெவல்ல இருக்கும். கெத்து அதுதான். ஓகேங்களா? அது எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். பட் செலக்ஷன் அப்படின்னு வரும்போது பார்த்து பக்குவமா உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? என்ன அதாவது வந்துட்டு ஆபத்து இருக்கு, அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாரி தான் ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு போஸ்டிங் அது என்னது நமக்கு அப்படியே ஒரு சிம்ம சொப்பனமா அப்படி நம்ம போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா, ராஜாவாட்ட நம்ம உட்காரலாம் அப்படின்னு இருக்கிற இடத்துல தான் நமக்கு என்னது ஒரு ஆபத்தும் அத கடந்து போற பாதையில பல ஆபத்துகள் இருக்கும். என்னது? இந்த மாதிரி மார்க் வைஸ்ல அண்ட் அது போறதுக்கு ரீச் ஆறதுக்கு கோல் போடணும் அப்படின்னா நமக்கு என்னது? இந்த மாதிரி பிசிக்கல் டெஸ்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடையூறுகள் அதுல நடுவுல நமக்கு வரும். அத பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் அந்த போஸ்டிங்கை செலக்ட் பண்றதுக்கான விஷயங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். எந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன பண்ணணும், எங்கெல்லாம் வேற எங்கேயும் நீங்க போய் யார்கிட்டையும் கேட்க வேணாங்க. உங்களுடைய நோட்டிபிகேஷனை மேல டாப் டு பாட்டம் ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. என்ன ஒரு அரை நாள் உங்களுக்கு செலவிட மாட்டீங்களா? அரை நாள்லாம் தேவைப்படாது. ஃபுல்லா படிச்சு பார்க்கறதுக்கு எந்தெந்த லைன் நமக்கு முக்கியங்கிறத அண்டர்லைன் பண்ணி படிச்சு பார்க்கறதுக்கு ஒரு மணி நேரம், ஒரு 1 1/2 மணி நேரம் நீங்க செலவிட்டாலே போதும். டாப் டு பாட்டம் உங்களால வந்துட்டு டீட்டெயிலா படிச்சிட முடியும். அதை மட்டும் ஒரு தடவை அப்ளை, ஆனால் அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக இது நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் ஒரு தடவை படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி அதுதான் சொல்லுது. ஓகேங்களா? அதனால் அப்ளை பண்ணுறது மட்டும் ரொம்ப கிளியராக பார்த்து படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். 2வது அப்ளை பண்ணும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ லாஸ்ட் 3 மந்த்துக்குள்ளே எடுத்ததாக வச்சுக்கோங்க. அவங்க டேட் கொடுத்துருக்காங்க எப்போ நீங்கள் எடுத்ததா இருக்கணும், ரீசெண்டாக எடுத்ததா இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3 நாள், நானே வந்து 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ தான் இப்போ ரீசெண்டாக என்கிட்ட இல்லை. சிஹெச்எஸ்எலுக்காக மெனக்கட்டு எடுத்து அப்ளை பண்ண மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி என்னது நமக்கு ஸ்பெஷலாக எடுத்து தான் அப்ளை பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சிக்னேச்சர் அது மாதிரி. ஓகேவா? எல்லாமே அவங்க அளவு கொடுத்துருக்காங்க. அந்த அளவில் வச்சு பர்ஃபெக்டாக பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான்ப்பா விஷயம். ஓகேவா? இந்த ஒரு விஷயத்தை தான், இதுதான் மேட்ரு. இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ பொங்கல். ஓகேங்களா? ஸோ எங்கள் வீட்லேயும் பொங்கல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நானும் போய் பொங்கல்லாம் சாப்பிட ரெடியாகிறேன். நீங்களும் மறக்காமல் இந்த ஒரு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு வாக்கியம் கரெக்டாக. ஸோ ஏன் இந்த வாக்கியம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா, ஸோ சங்க காலங்களில் விவசாயம் தான். ஓகேங்களா? விவசாயம் தான் முக்கிய தொழிலாக இருந்துச்சு. அண்ட் அந்த விவசாயத்திற்கு என்னது அறுவடை காலம் அப்படின்னா இந்த தை மாதம். கரெக்டாக அந்த பீரியட்ல தான் என்னது பண்ணுவாங்க, அறுவடைகள் நடந்திருக்கும். அறுவடைகள் நடந்து அதை
கொண்டு போய் சேல் பண்ணுவாங்க. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஏதோ ஒரு நெல்லோ ஏதோ ஒன்று பயிரிடு பண்ணியிருக்காங்க, அறுவடை நடக்கும். அறுவடைக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அதை வந்துட்டு விற்பாங்க. விற்கும்போது கொஞ்சம் காசு பணங்கள் அவங்களுக்கு கையில சேரும். அப்போதான் என்ன நடக்கும், அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்ட காலம் இருக்கு அப்படின்னா, பரவாயில்ல விடுப்பா, தை பொறிஞ்சுன்னா அதுக்கு ஒரு வழி வந்துடும். என்னது, அந்த பணம் காசு வந்தால் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும், ஒரு தீர்வு கிடைக்கும்ங்கிறதுக்காக தான் என்னது இதை சொல்றாங்க. அண்ட் தை திருநாள் நம்ம சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. சூரியனுக்காக நம்ம என்னது ஒரு நன்றி சொல்லும். யார் சொல்றா, நம்மளுடைய விவசாயிகள். நாம யாருக்கு சொல்லணும், ஏன்னா நாம தான் விவசாயமே பண்றது இல்லை. நம்ம விவசாயிகளுக்கு தான் நாம நம்மளுடைய மகிழ்ச்சியையும் நம்மளுடைய நன்றியும் அவங்களுக்கு தான் நம்ம செலுத்தணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய விவசாயிகளுக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கண்டிப்பா அவங்க இல்லை அப்படின்னா நம்ம இன்னைக்கு சாப்பிட்றதுக்கவே முடியாது. கரெக்டா? ஸோ நம்ம சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விவசாயிகள் தான் வருது. ஸோ விவசாயிகளுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் நம்மளுடைய மகிழ்ச்சியையும் அவங்களோட பகிர்ந்துக்கணும். ஓகேவா? ஓகே கைஸ், ஓகேங்களா? ஸோ நான் இதோட கிளம்பிடுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஹாப்பியாக பொங்கல் ஹாலிடேஸை செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் செலிப்ரேஷனை ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை மறுபக்கம் வச்சுக்கிட்டே இருங்க. அதில் யாரும் வந்துட்டு மிஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய எஸ்எஸ்சி கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் யாராவது ஜாயின் பண்ணல அப்படின்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ Jan 4th வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க. ஒரு 1 வீக் கிளாஸ் போயிடுச்சு. ஓகேங்களா? ரெக்கார்டட் கிளாஸும் உங்களுக்கு அவைலபிள் கிடைக்கும். அதுவும் வேணா ஜாயின் பண்ணுங்க. அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கான கிளாஸஸ் February 1 இந்த குரூப் 1 மற்றும் குரூப் 2 மற்றும் குரூப் 2A கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், February 1 ஸ்டார்ட் பண்ணணும். யாராவது குரூப் 1க்கு தயாராகணும் அப்படின்னா இந்த கிளாஸ் பர்டிகுலர் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா குரூப் 2, 2A அண்ட் குரூப் 1 எல்லாத்துக்கும் சேம் சிலபஸ், சேம் பேட்டர்ன் தானே. அதனால வந்துட்டு பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் 2021 குரூப் 1க்கு நான் தயாராகிறேன் அப்படின்னா தரமான ஒரு வீடியோ. ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய மெகா தொகுப்பு, தமிழ்நாடு மெகா தொகுப்பு, இந்த மெகா பேக்கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பேக்கேஜுக்குள்ள டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே அண்ட் பேங்கிங் சொல்லி எல்லாமே உள்ள இன்க்ளூட் ஆகிடும். என்னென்ன வீடியோஸ், என்னென்ன கிளாஸஸ், என்னென்ன டெஸ்ட் சீரிஸ், புக்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். எதுவுமே நீங்கள் அடிஷ்னலாக பை பண்ண தேவையில்லை. எந்த கிளாஸ் போட்டாலும் இதுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் சிங்கிள் பேக். வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. Y249 அப்படின்ற ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5800 ரேஞ்சில், ஓகேங்களா? 4800 ரேஞ்சில், கிட்டத்தட்ட 5000 ரேஞ்ச். ஓகேங்களா? 5000 பிட்வீன் அந்த ரேஞ்சில் உங்களால் பை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆவரேஜாக இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 5000 to 5500 அந்த ரேஞ்சில் வரும்ப்பா உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய ADA 247 வெப்சைட்குள்ள ப்ராடக்ட் பை பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இட்ஸ் Y249 யூஸ் பண்ணுறவங்களுக்கு 82% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஓகேங்களா? Y249 ப்ரோமோ கோட யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை. see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை. see you.